மழை என்றாலே தமிழக மக்களுக்கு சட்டென நினைவுக்கு வருபவர் ரமணன். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக பணியாற்றி வானிலை செய்திகளை வழங்கி வந்த இவர் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில் நியூஸ்7 தமிழின் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு அவர் பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். மழையின் போது உயிரிழப்புகளை தடுப்பது எப்படி என விளக்குகிறார் ரமணன். அதனை பார்க்கலாம். மக்கள் எதனால் இறக்கின்றார்கள்னாக்க இடிமழை மூலமாக இறக்கின்றார்கள். இந்த ஒரு நிகழ்வு 2 நாட்களுக்குள் நடந்த நிகழ்வு. நிறைய மக்கள் இறக்கின்றார்கள். பட் இந்த கோடை காலங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை வரும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் பேப்பரை பார்க்கும்பொழுது இடி தாக்கி சாவும், மின்னல் தாக்கி சாவுன்னு வரும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வில் பார்த்து அதையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அதற்கு கூட கோடை காலங்களில் வரும்பொழுது இந்த ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன் நான், கண்டிப்பாக வெட்டை வெளியில் நிற்காதீர்கள், ஒற்றை மரத்தின் கீழ் நிற்காதீர்கள், நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் நிற்காதீர்கள், வீட்டில் இருப்பதை சால சிறந்தது, மின் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும், நிறைய முறை சொல்லிவிட்டேன். போகும் இடங்களெல்லாம் சொல்கின்றேன். ஏன்னால் அதை மாணவர்களிடமும் சொல்வேன். ஏன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்கள் அந்த செய்திகள் மற்றவர்கள் கூறினால் இதன் மூலம் இந்த இறப்பு என்பது குறையும் என்பதுதான். ஏன்னா மனித உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது. அதை எவ்வாறு காக்க வேண்டும்னு நம்மளால் முடிந்த பணி அதுதான்.